மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனிடம் நமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை வேட்பாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மதுரை பாராளுமன்றத்தில் வேட்பாளராக நீங்கள் இப்போ தற்போது களத்தில் செயல்பட்டு வரீங்க. இப்போ உங்களுடைய வெற்றி நிலவரம் வெற்றி களம் எப்படி ரொம்ப பிரகாசமாக இருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு வேட்பாளரை அவங்க வெற்றி நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது ஒரு கன்வென்ஷனல் கொஸ்டின் தான். வழக்கமாக எல்லாம் கேட்குறது தான். எல்லாம் சுயேட்சை வேட்பாளர் இருந்தால் கூட நான் ஜெயிச்சிருவேன் அவங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் இதை நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு 100 வாக்காளர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு மதுரையில் 80 வாக்காளர்கள் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப பெரிய மோடி அலை வீசி கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு மௌன புரட்சியாக இருக்குது. மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுகங்கிறதுனால பல பேர் அதை வெளியில் சொல்ல அச்சப்படுறாங்க. திமுக குண்டர்களால் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு தடவை பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் அந்த பயம் போயிடும். நிச்சயமாக ஆதரவு அதிகமாக இருக்கும். மதுரையில் ஜெயிக்க போகிறது பிஜேபி தான். எத்தனை முறை அதாவது பிரதமர் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ எத்தனை முறை மதுரைக்கு வந்தாலும் தமிழகத்திற்கு வந்தாலும் அது எடுபடாதுன்ற மாதிரி உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? வி ஆர் வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி பாருங்கள். 2024 ஜூன் 4ஆம் தேதி அவங்க இப்படிலாம் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். தமிழக மக்கள் தங்கள் தீர்ப்பாக அதை வழங்கி திமுகவுக்கு புரிய வைப்பாங்க. நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே எம்பியாக இருந்த சு வெங்கடேசன் களத்தில் இருக்கார். அதே போல் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணன் நிற்கிறாரு. இவங்களுடைய இதை கம்பேரிசனை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன சார்? 2 பேருமே தங்கள் ரெப்புடேஷனை இழந்து விட்ட வேட்பாளர்கள் தானே. இப்போது வெங்கடேசன் எதுவுமே செய்யவில்லை, அதனால் ஆன்டி இன்கும்பன்சி அவருக்கு. ஆனால் அவருடைய கொள்கையில் அவர் சித்தாந்தத்தில் வெங்கடேசனுக்கு எப்பயுமே ஆழ்ந்த பற்று உண்டு, ஈடுபாடு உண்டு. அவருடைய எடுத்துக்கொண்ட சித்தாந்தத்துக்கு ஒரு விசுவாசமாக இருக்கார். அந்த சித்தாந்தம் தப்புன்றது தான் நம்ம பாயிண்ட்டு. ஆனால் இங்கே வாங்க, சரவணன்ட்ட எதுக்குமே விசுவாசமாக அவர் இல்லையே. கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, தலைவர்களுக்கு விசுவாசமாக இல்லை, கொள்கைக்கு விசுவாசமாக இல்லை. அவருக்கு தேவை ஹி வாண்ட்ஸ் டு செக்யூர் அன் எம்பி சீட் ஆர் எம்எல்ஏ சீட் ஆர் ஏ மினிஸ்டீரியல் பெர்த். அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், எந்த கட்சிக்கு வேணும் போவார். இது கடைசியாக அவர் ஏடிஎம்கேக்கு போய் சீட்டு வாங்கி அதை டெமோ பண்ணியிருக்காரு. அதனால் மக்கள் 2 பேருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்ககிட்ட? மத்தியில் மோடி ஆட்சி, இவங்க 2 பேரும் டெல்லிக்கு போய் என்ன செய்ய போகிறாங்க? அது இன்னொரு அம்சம். லீலாவதி அம்மையாரை கொலை செஞ்சது யாருன்னு தெரியும். மதுரையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வார்டு கவுன்சிலராக இருந்தாங்க. நேர்மையான பெண்மணி. அவங்கள கொலை செஞ்சது யாருன்னு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி யாரோட மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டு சேர்ந்துருக்கோ, யாரோட ஓட்டு கேட்குதோ, இதை அந்த சமூக மக்களே ரசிக்கலை, அதை விரும்பலை. வேணால் தைரியம் இருந்தால் வெங்கடேசனை லீலாவதி படத்தை மார்க்சிஸ்ட் கட்சி வேனில் மாட்டி அவங்களுக்கு மாலை மரியாதை அதெல்லாம் பண்ணி வேணால் வர சொல்லுங்கள் பார்ப்போம். தைரியம் இருந்தால் வரட்டும். நான் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. அதே மாதிரி சரவணன் 2016 அவர் ஏடிஎம்கே மேலே கேஸ் போடுறாரு. ஏகே போஸோட தேர்தல் செல்லாதுன்னு போடுறாரு. அவருடைய ப்ரேயர் என்ன? ஜெயலலிதா அம்மாவுடைய கைரேகை ஃபோர்ஜரி. அப்படி தானே பண்ணார். இது ஃப்ராடு. அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களான்னே சந்தேகமாக இருக்குது. இப்படி தான் சொன்னார் சரவணன். கோர்ட்டில் அஃபிடவிட் இருக்குது, அவருடைய வீடியோ பேட்டி இருக்குது. அப்போ ஜெயலலிதாவையே கைரேகை ஃபோர்ஜரின்னு சொன்னவங்க, ஃப்ராடுன்னு சொன்னவங்க, உயிரோடு இருக்காரான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னாங்க, இறந்து போயிட்டாரோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னவருக்கு ஐயா எடப்பாடி கூப்பிட்டு ஹானர் பண்ணி அவர் இன்றைக்கி ஏடிஎம்கேனுடைய கேண்டிடேட் வச்சுக்கார்ல. அப்போ இன்றைக்கி ஜெயலலிதாவை பற்றி கொச்சையாக பேசினா, அவதூறு பேசினா, அவங்களுடைய இறப்பில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏடிஎம்கேல சீட்டு கிடைக்கும். அந்த நிலைமை எடப்பாடி இருக்கார். எடப்பாடி இருக்கிற இடத்துல இன்றைக்கி ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா சரவணன் சீட்டு கொடுப்பாங்களா? முதல்ல இத்தனை கட்சி மாறி வந்ததுக்கே தர மாட்டாங்க. தான் கையெழுத்தையே சேலஞ்சு பண்ண ஒருத்தருக்கு ஏடிஎம்கே இடம் இருக்குமா? இதை எப்படி ஆர்பி உதயகுமார் மதுரையில் இருக்கார் அமைச்சர், அதை எப்படி ஏற்றுக்கிறாருன்னு தெரியல. செல்லூர் ராஜு எப்படி ஏற்றுக்கிறாரு? நம்ம மூத்த அதிமுக தலைவர் அண்ணன் ராஜன் செல்லப்பா இருக்கார். இவங்களாம் எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமாக இருக்குது. மதுரையுடைய கள நிலவரத்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதுரை மக்களுடைய தேவைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மதுரையுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன மாதிரி சார்? மதுரை மக்களுடைய தேவை, மதுரை மக்களுடைய ஆசைகளை, அவருடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவங்களுக்கு தேவை. அது இதுவரைக்கும் இல்லை. அந்த இடத்த நான் ஃபில்லப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பூர்த்தி செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மதுரையில் உள்ள சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, ரோடே இல்லை. மதுரையில் எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமாக இருக்குது. பாதாள சாக்கடை இல்லை. இன்னும் பல பகுதிகளில் மின் விளக்கே சரியாக இல்லாத பகுதி இருக்குது. நான் சென்ட்ரல் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் போயிருந்தேன். அது அரசு மாநகராட்சி உருவாக்குன வளாகம். உள்ள மின் விளக்கே கிடையாது. குடிக்க தண்ணி இல்லைங்க.
மழை பெஞ்சால் கால் வைக்க முடியாது. இப்போ தான் சமீபத்தில் கட்டப்பட்டது அது. அதே நிலைமை தான். வைகை அணையை தூர்வாருவேன்னு சொல்லியிருக்கேன். வைகை அணை கட்டப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் தூர்வாரலை. அது தூர்வாரினா இன்னும் கொஞ்சம் 15 அடி தண்ணி அதிகமாக தேக்கலாம். அது மாதிரி மதுரைக்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எதெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குமோ அதெல்லாம் இங்கே செய்யணும். மதுரைக்காரன் வேலை தேடி வெளியூருக்கு போகக்கூடாது, அவனுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, கனவு. அது இன்றைக்கி நிறைவேறாமல் இருக்கலாம், நாளைக்கு நிறைவேறும். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு அது நிறைவேற்றுறதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் தேர்தலில். மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சார். இப்போ ஏற்கனவே எம்பி இருந்த ஒரு சு வெங்கடேசன் வந்து அவங்க எதிர்க்கட்சினால் பல்வேறு இதை வைக்கிறாங்க. நீங்கள் மதுரையுடைய வேட்பாளராக பார்க்கல, பாஜக வேட்பாளராக இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அது எப்படி சார் சிம்பிளாக? எய்ம்ஸ் கொண்டு வந்து நாங்கள் தானே. ஸோ இன்னும் 2014க்கு முன்னால் ஏன் மதுரையில் எய்ம்ஸ் வரல, தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் இல்லைன்றதுக்கு முதல்ல வெங்கடேசனும் உதயநிதி, உலரல் உதயநிதியில் காரணம் சொல்லட்டும். டெல்லியில் மட்டுமே எய்ம்ஸ் இருந்துச்சு இல்லைங்க. அதை வந்து மதுரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எய்ம்ஸ் தான் முதல்ல அறிவித்தது யார்? மற்ற மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் வரும்னு சொன்னது யார்? மோடி தானே சொன்னார். அது வரைக்கும் யாருக்கும் டெல்லியை தாண்டி எய்ம்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த சிந்தனையே இல்லையே. இப்போயும் பாருங்கள், டெல்லி எய்ம்ஸ் 600 படுக்கை தான், இது 1300 படுக்கை வசதி. டெல்லி எய்ம்ஸ் இருக்கிறது ஒரு 20-30 ஏக்கர் தான், இது 220 ஏக்கரில் இருக்குது மதுரை எய்ம்ஸ். இந்தியாவிலேயே பெரிய எய்ம்ஸ் மதுரை தான். அதனால தான் இதை பெருசாக சிந்திச்சு அந்த ஜிகா நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அரசாங்கம் நிலம் கொடுக்க தாமதம், மாநில அரசு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்ததில் தாமதம், இடையில கொரோனா வந்துருச்சு. கொரோனாவில் ஒரு 2-3 வருஷம் டிஸ்டர்பன்ஸு, அதனால தான் டிலே. மத்திய ஃபண்டெல்லாம் இல்லாமல் இல்லை. இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. 26க்குள்ளே முடிக்கப்படும்.